விதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால கரெக்டாக போட முடியாது. ஒரு இடத்துல ஜாஸ்தியாக செலவாகும், ஒரு இடத்துல கம்மியாக செலவாகும், வேஸ்டேஜ் நிறையா இருக்கும், வந்து முளப்பு நல்லா இருக்கும், ஈல்டு வந்து ஜாஸ்தியாக வரும், வேலை கம்மி. ரெண்டு பேர் வச்சுட்டு ஒரு 4 மணி நேரத்தில் உங்களுக்கு 1 ஏக்கர் வந்து விதை போட்டு முடிச்சிடலாம். இந்த தள்ளிட்டு போகும்போது உங்களுக்கு 4 வேலை நடக்கும். கோடு கிழிச்சு விதை உளுந்து மூடி மட்டம் பண்ணிடும். நீங்கள் இங்கே பார்க்குற கேரட் இத்தினோண்டு விதையிலேருந்து வருது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 mm 2 mm. பின்னாடி பார்க்குற விவசாயி வந்து 1 ஏக்கருக்கு 60,000 செலவழிக்கிற விதைக்குன்னா அதே விதை செலவை பாதியாக முடிஞ்சா எப்படி இருக்கும்? ரோவர் இந்தியாவோட Hop5 போன பதிவில் பார்த்துருப்பீங்க. ஒரு 3 யங்ஸ்டர்ஸ் விவசாயிகளுக்கான தேவையை புரிஞ்சுக்கிட்டு நிறைய இனோவேஷன் பண்ணி R&D பண்ணி மிஷின்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு. போன பதிவில் நிறைய மிஷின்ஸ் பார்த்துருப்பீங்க 10 mm மேலே உள்ள சீடு போகிறதுல. அப்போவே கேட்டிருந்தோம் 10 mm கீழே உள்ள மிஷின்ஸ் போடுறதுக்கு இந்தியாவில் இப்போ வரைக்கும் யாருமே மிஷின் பண்ணல. ஏன்னா இதோட மார்க்கெட் ரொம்ப சிறுசு. கேரட் ஆனியன் மாதிரி ரொம்ப குறுகிய விவசாயிகள் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் விவசாயிகளுக்கு சர்வ் பண்ணுற ஒரு நோக்கத்தில் அதுக்கான மிஷின் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக 10 mm கீழே உள்ள மிஷின் போடுறது. நீங்கள் ஹில்ஸ்லேயோ இல்லை சர்ஃபேஸ்லேயோ 10 mm கீழே உள்ள எந்த விதை போட்டிருந்தாலும் அதில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அந்த 3 யங்ஸ்டர்ஸையும் பார்க்கலாம். வணக்கம் மிஸ்டர் ஜான் லோகன்ஜெய். வணக்கம். போன பதிவில் சர்ஃபேஸில் 10 mm மேலே உள்ள சீடை ஃபுல்லாக டெமோ காட்டியிருந்தோம். அப்போவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் 10 mm மேலே உள்ள சீடு மட்டும் இல்லை 10 mm கீழே உள்ள சீடு போகிறதுக்கு ஃபார்மர்ஸ் நிறைய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்காகவே ரிசர்ச் பண்ணி ஒரு மிஷின் இன்வென்ட் பண்ணால் சொல்லியிருந்தீங்க. இப்போ அதை பார்க்கலான்னு ஊட்டிக்கு வந்திருக்கோம். பொதுவாக ஊட்டியில் எடுத்துகிட்டா ஊட்டியில் கேரட் பீட்ரூட் அதிகம், அது தவிர ஆனியன் மாதிரி நிறைய 10 mm கீழே உள்ள விதைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 10 mm கீழே உள்ள ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கணும்னு அந்த தேவை எங்கேருந்து வந்துச்சு, எப்படி உங்களுக்கு யோசனை வந்துச்சு? ஸோ இந்த சின்ன விதைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 mm கீழே என்ன பிரச்சனை இருக்குன்னா ஆளுங்க வந்து நிறைய தேவைப்படும். ஒரு 10 பேர் வரைக்கும் தேவைப்படும். ஸோ அவங்க போடும்போது என்ன கஷ்டம் இருக்குன்னா அந்த விதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால அவங்களால கரெக்டாக போட முடியாது. ஒரு இடத்துல ஜாஸ்தியாக செலவாகும், ஒரு இடத்துல கம்மியாக செலவாகும், அப்புறம் இந்த வேஸ்டேஜ் நிறையா இருக்கும். டைம் வந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துருவாங்க 1 ஏக்கர் பண்ணுறதுக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் ஃபார்மர்ஸ்க்கு இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இந்த டைம் கம்மி பண்ணணும், ஆளுங்களை வந்து டிபெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணுன்னாக்கு தான் நாங்கள் மெஷின் வந்து தயாரித்தோம். ஸோ மெஷினில் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 பேர் வச்சு, இல்லை இந்த சின்ன மெஷின் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள், இது 2 பேர் வச்சுட்டு உங்களுக்கு மெஷின் தள்ளிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து விதை வந்து கரெக்டான செட்டிங்கில் உங்களுக்கு தூரமாக வேணுமா இல்லை பக்கமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்து விதை மூடி மட்டம் பண்ணிகிட்டே வந்துடும். வந்து முளப்பு நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஈல்டு வந்து ஜாஸ்தியாக வரும், அது மட்டும் இல்லாமல் வேலை கம்மி. 2 பேர் வச்சுட்டு ஒரு 4 மணி நேரத்தில் உங்களுக்கு 1 ஏக்கர் வந்து விதை போட்டு முடிச்சிடலாம். அப்புறம் இன்னொன்று பெருசாக வந்து ஒரு அட்வான்டேஜ் இங்கே என்ன பார்க்குறாங்கன்னா இந்த பிரிக்கிற வேலை. ஸோ விதை வந்து ஜாஸ்தியாக செலவாகும் போது என்ன ஆகும்னா ஒரு 30 நாளுக்கு அப்புறம் வந்து அந்த விதை வந்து தேவையில்லாத வந்து பிரித்து எடுக்கணும். ஸோ அங்கேயே ஆள் கூலி ஜாஸ்தியாக இருக்கும், விதை செலவும் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மெஷின் யூஸ் பண்ணுறதுனால இல்லவே இல்லை. எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த Hop5 இயந்திரத்தில் விதை போடுறதுலேருந்து அதை விதைக்கிற வரைக்கும் எவ்வளோ எளிதாக பண்ண முடியும், அது எவ்வளவு எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுற ஃபுல் ப்ராசஸ் காட்ட முடியுமா நேர்களுக்கு? கண்டிப்பாக நமக்கு ஃபுல்லாக எந்த அளவுக்கு ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்குது, எந்த அளவுக்கு ஃபார்மருக்கு வந்து புரிஞ்சு பண்ணலான்னு நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். மெஷினில் வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 விஷயம் தான் ஃபஸ்ட் ஃபார்மர் பார்ப்பாங்க. ஸோ விதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாலிலிருந்து இன்னொரு சாலுக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து எவ்வளோ ஆழமாக வந்து அந்த கோடு கிழிக்குது, அப்புறம் வந்து விதை எவ்வளோ பக்கமாக இல்லை தூரமாக தள்ளி விழுகுது. ஸோ இந்த 3 செட்டிங் வந்து நமக்கு மெஷினில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் செட்டிங் வந்து இந்த தூரம் செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த நட் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மொத்த செட்டப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். இதுவே வந்து இந்த கலப்பை மாதிரி தெரியுதுங்க இல்லையா, இந்த கலப்பை வந்து எதுக்காகனா எவ்வளோ ஆழமாக வந்து கோடு கிழிக்கலாம். ஸோ இந்த நட்டு லூஸ் பண்ணிட்டோன்னா இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசி செட்டிங் வந்து கியர் பாக்ஸில் விதை வந்து எவ்வளோ தூரமாக எவ்வளோ பக்கமாக விழுக்கணும். இதுதான் நம்ம விதை பாக்ஸ். இது மாதிரி 5 இருக்கும். ஸோ இந்த விதை பாக்ஸில் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரோலர். ஸோ இந்த விதை சைஸ் பொறுத்து இந்த ரோலர் வந்து நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். ஸோ வந்து இந்த விதை இதுகளை போட்டு சுற்றும் போது இதில் தான் விதை உட்காந்து உழுகுது. ஸோ இந்த ப்ரஷில் வந்து தடுப்பாய் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி விதை உட்காந்து உழுகும். ஸோ அதான் நடக்கும். வந்து கேரட் விதை இப்போ வந்து நம்ம இந்த மெஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ மெஷினில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் வீலு, இது பேக் வீல். ஸோ என்ன நடக்குதுன்னா இந்த ஃப்ரண்ட் வீல் சுற்ற இந்த கியர் சுற்றும். ஸோ வந்து நமக்கு வந்து இந்த கோடு வந்து இந்த கலப்பை வந்து இங்கே கோடு கிழிச்சு விதை வந்து கரெக்டாக இதுக்கு நேர் உழுகும். இல்லை இது மூடுற பிளேட்டு, ஸ்ப்ரிங் பிளேட்டு, அதுக்கப்புறம் இந்த மட்டம் பண்ணிடும். ஓகே. ஸோ இந்த தள்ளிட்டு போகும்போது உங்களுக்கு 4 வேலை நடக்கும். கோடு கிழிச்சு விதை உளுந்து மூடி மட்டம் பண்ணிடும். ஸோ அதான் நடக்க போகுது. ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விதை வந்து எப்படி உழுகுதுன்னு காட்டுறதுக்காக இங்கே தூக்கி ஓட்டிட்டு
உங்களுக்கு வந்து தெரிய வைக்கிறோம். ஸோ இப்படி தான் ஃபுல்லாக வந்து விதை விழுந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே தெரியும். ஓகே கிரேட். ஸோ அந்த ரோல யூனிஃபார்ம் எதாவது விழுந்திருக்கு. இது இப்போ நீங்கள் தூக்கி காட்டினா விழுந்து இல்லைனா வந்து இந்த இல்லைன்னா இது மூடி மட்டம் பண்ணிடும். உங்களுக்கு வந்து இப்போ இன்னும் தூரமாக தள்ளி விழுகணும் இல்லைன்னா கொஞ்சம் பக்கமாக நெருக்கி விழுகணும்னா அதே செட்டிங் வந்து நமக்கு அந்த கியர் பாக்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ இதே 2 பேர் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இழுத்துட்டு போகிறாங்க. 4 மணி நேரத்தில் 1 ஏக்கர் பண்ணிடலாம். இதுவே கையில் பண்ணுறதுனா ஒரு 5-6 பேர் வந்து 1 நாள் எடுப்பாங்க 1 ஏக்கர் பண்ணுறதுக்கு. உங்களுடைய ஹாப் 5 யூஸ் பண்ணி காட்டினீங்க. மிஷின் அசம்பிள் பண்ணுறதுலேருந்து விதை போடுறதுலேருந்து அது எவ்வளோ அழகாக 1-2 விதையை பிரித்து எடுத்து மண்ணில் போடுறதுன்ற வரைக்கும் ரொம்ப அக்யூரேட்டாக நல்ல க்ளோஸ்அப்பில் பார்த்தோம். இந்த தோட்டத்தில் விவசாயம் பார்த்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா, கிட்டத்தட்ட 1 வருடம் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு எப்படி இருந்தது முன்னாடி, இந்த இயந்திரம் யூஸ் பண்ணி இப்போ எவ்வளோ செலவு குறையுது, வேலையால் குறையுது, எவ்வளோ எளிதாக இருக்குன்றதை அவரோட ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்க முடியுமா, அவரை பார்க்கலாங்களா? கண்டிப்பாக. அவர் இப்போ நம்ம இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா பைக்காரா ஊட்டியில். ஸோ 2020 வாங்கின கஸ்டமர் அவர் மிஸ்டர் ஜுபேர்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஆளுங்களை வந்து கிடைக்காம அந்த நிலைமைக்கு வந்துட்டு தான் அவர் மெஷினுக்கே மாறினார். ஸோ அவருக்கு எப்படி மெஷினோட யூஸ் இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக அவர்கிட்டே கேட்டு. ஓகே, ஃபார்மர் பார்க்கலாங்களா? கண்டிப்பாக. சார் வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர், ஊட்டியில் எந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் வணக்கம், என் பேர் ஜுபேர். நான் பைக்கரா கிராமத்தில் விவசாயம் பண்ணுறேன். யூடியூப்பில் தான் இந்த ரோவர் இந்தியா பற்றி பார்த்தேன். கையில் விதை விட்றது ஆள் டிமாண்ட், ரொம்ப லேபர் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இப்போ நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம லோக்கல் லேபர்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டு. அதுக்கப்புறம் ரோவர் இந்தியாவோட மிஷினரி பார்த்து அதுக்காக சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு நிறைய ஃபார்மர்ஸ் சஜஷன்ஸ் கேட்டேன். அவங்க நிறையா நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அது வச்சு நானும் ஒரு மிஷின் வாங்கி இப்போ நான் ஒரு 3 இயர்ஸாக கண்டினியூஸாக மிஷினில் தான் விதை விட்றேன். 1 ஏக்கர் எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கேரட் விதை போடுறதுக்கு 1 ஏக்கருக்கு எவ்வளோ செலவாச்சு, எத்தனை வேலைகள் தேவைப்பட்டுச்சு, எவ்வளோ நாள் ஆகும், இப்போ அது எப்படி குறைஞ்சிருக்கு? 1 ஏக்கருக்கு நம்ம விதை விட்றதே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஏக்கருக்கு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் வரும். முன்ன கையில் போடும்போது அது எவ்வளோ செலவாகும்? அந்த வேணும்ல நம்ம கையில் போடும்போது 1.5 கிலோ 2 கிலோ செலவு. இப்போ வந்து மிஷின் யூஸ் பண்ண பிறகு 1 கிலோ 1.25 கிலோக்குள்ளேயே நம்ம முடிஞ்சுது. அதுலேயே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோவுக்கு இப்போ எல்லாம் விதை விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 30,000 40,000 வருது. அதுலேயே நமக்கு வந்து 25% நமக்கு அதுலேயே கொஞ்சம் மிச்சமாக குறைஞ்சிருக்கு. அது போக நமக்கு லேபர் செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. 1 ஏக்கர் லேபர் பண்ணோன்னா லேடிஸ் மட்டுமே நமக்கு வந்து 20 லேடிஸ் வேணும். அது வந்து 2 நாள் ஆகும். அது கணக்கு போட்டு போய் எங்கேயே போகும். இப்போ இந்த மாதிரி நம்ம மிஷின் யூஸ் பண்ணோன்னா ஒரு 2 பேர் நம்ம இப்போ பசங்க எழுதிட்டுருக்காங்க, லேடிஸ் கூட இதை வந்து சுலபமாக யூஸ் பண்ணலாம். அந்தளவு தான் நமக்கு ஈஸியாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது. சார், ரொம்ப தெளிவாக ஒரு விவசாயம் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். 3 இயந்திரம் இருக்குது. ஸோ விவசாயம் பார்க்குறாங்கன்னா எந்த விவசாயிக்கு எந்த இயந்திரம் கரெக்டாக இருக்கும்? நம்ம ஹாப் 5 3 ரூபா போடுறதுக்கு, ஹாப் 5 5 ரூபா போடுறதுக்கு, அப்புறம் மைக்ரான்னு ஒன்று வச்சுருக்கீங்க. ஸோ எந்த விவசாயி எத்தனை ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு எந்த இயந்திரம் சரியாக இருக்கும்? ஒரு விவசாயம் வந்து ஒரு ஏக்கருக்குள்ளே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன விவசாயம்னா அவங்களுக்கு வந்து இந்த மைக்ரான் மிஷின் வந்து செட்டப் கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 4 லைன் இல்லை 4 சாலுன்னு சொல்லுவாங்க, 4 ரோ செட்டப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டு, முள்ளங்கி, கீரை வெரைட்டிஸ் எல்லாமே இதிலே போட்டுக்கலாம். இதுலேயே அதே செட்டிங் இருக்குது. இல்லை ஒரு ஃபார்மர் வந்து ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வந்து பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக மல்டிபிள் கிராப்ஸ் பண்ணுறாங்க, கேரட்டு, பீட்ரூட்டு, கீரை, மிளகு, ஆனியன் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 டைப் இருக்குது. 3 ரோ பண்ணுற மாதிரி ஹாப் 3 இருக்குது, இல்லை 5 சால் பண்ணுற மாதிரி ஹாப் 5 இருக்குது. இதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ ஒரு விவசாயி இந்த இயந்திரத்தை வாங்குறான்னா பொதுவாகவே எல்லா விவசாய இயந்திரங்களும் எதனா ஒரு மெயின்டெனன்ஸ் அவங்க பீரியாடிக்கலாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் இயந்திரத்துக்கு இந்த ஹாப் 5 இருக்கட்டும், ஹாப் 3 இருக்கட்டும், மைக்ரானாக இருக்கட்டும், என்னென்ன மாதிரியான ஒரு பீரியாடிக்கலாக ஒரு இடைவெளிக்கு குறிப்பிட்டு என்னென்ன ஒவ்வொரு இடைவெளிக்கும் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணால் அந்த இயந்திரம் நீண்ட நாள் உழைக்கும், என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க பேசிக்காக? மெயினாக இப்போ இது ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு தோட்டம் வந்து தூரமாக ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. அப்போ டோட்டலாக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணுன்றத மைண்டில் வச்சு தான் மிஷினே எல்லாமே பண்ணியிருக்கோம். நம்ம மெயின்டெனன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான மெயின்டெனன்ஸ். பேசிக்காக இது செயினில் தான் ஓடுது. ஸோ இந்த ஃப்ரண்ட் ட்ரம் ஓடி இந்த செயினில் கன்வே ஆகி நம்மளுக்கு இந்த கியரில் வந்து ட்ரைவ் ஆகி நம்ம ஹாப்பர்ஸ் வெதை பாக்ஸ் எல்லாமே ஓடும். ஸோ இப்போ இந்த செயின் வந்து என்ன ஆகும்னா ஓட நம்மளுக்கு கொஞ்சம் வேர் அண்ட் டேர் ஆகும். மெயினாக ஆயில் நம்ம சைக்கிளுக்கு எப்படி நம்ம ஆயில் வைப்போமோ அதே மாதிரி சிம்பிளான மெத்தடில் தான் இது ஒர்க் ஆகுது. ரொம்ப மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே மெக்கானிக்கலான பார்ட்ஸ் தான். ஒரு ஃபார்மர் ஈஸியாக புரிஞ்சு எதில் ஆயில் போடணும், என்ன செய்யணுன்றது புரிஞ்சு அவங்களே பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்குது. 2வது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹாப்பரை வந்து க்ளீன் பண்ணுறது போக யூஸ் பண்ணுறது வெதை பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி முடித்தோடனே நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு தான் நம்ம மிஷினை வந்து எடுத்துட்டு போவோம். ஏன்னா இது வந்து உடையக்கூடாதுன்றதுக்காக, அது ஒரு மெயின்டெனன்ஸ், ஒரு ப்ரிவென்ஷனுக்காக நம்ம ஒருவேளை ஒரு விவசாயி வந்து தோட்டத்திலேயே வச்சிருக்காருன்னா ஒரு கழட்ட தேவையில்லை, அதே இடத்துல. ஆமா, கண்டிப்பா அவங்களே அங்கேயே தான் வைக்க போறாங்கன்னா அது அவங்க வந்து ஒரு வண்டிலயோ இதுல டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க மட்டும் தான் கழட்டணும் இல்லைங்களா? கண்டிப்பா இதை வந்து கழட்டி எடுக்கிறது ஒரு நம்மளுக்கு அது ஒரு மெயின்டெனன்ஸ், நம்ம ப்ரிவென்ஷன் எடுத்துக்கலாம், நம்ம எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்கு.
அதே மாதிரி இதில் வந்து உள்ளே வந்து ப்ரஷ் இருக்கும். இந்த ப்ரஷ்ஷில் வந்து இந்த தடுப்பாகி தான் வந்து விதை வந்து நம்மளுக்கு விழுகும். அப்போ இந்த ப்ரஷ்ஷில் வந்து விதை கொஞ்சம் மாட்டியிருக்கும். ஸோ யூஸ் பண்ணி முடித்தோடனே கொஞ்சம் இந்த ப்ரஷ்ஷை மட்டும் லைட்டாக நம்ம இந்த மாதிரி நகர்த்தி விட்டோம்னா விதை அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் கீழே விழுந்துடும். ஓகே. அடுத்து மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம மிஷினை வந்து நம்ம ஃபுல்லாகவே லேண்டில் தான் ஓடுது. ஸோ இந்த ஷீட்டும் இந்த ஷீட்டும் இது ரெண்டும் வந்து ஒரு 1 இயர் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது வந்து வேர் அவுட் ஆகலாம். இது வந்து ஒரு 300 rupees to 400 rupees தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணால் அந்த ஷீட் வந்து அவங்க வாங்கி ஃபார்மரே வந்து ஈஸியாக மாட்டிக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ்னால் இந்த விஷயம் மட்டும் இவ்வளோ தான் இதில் மெயின்டெனன்ஸ். பொதுவாக விவசாயிகள் வந்து மழையிலையும் வெயிலையும் வேலை பார்க்கணும். ஸோ இந்த இயந்திரம் வந்து மழையிலே வெயிலையும் வேலை பார்க்கலாங்களா, ஒர்க் ஆகுங்களா, போடலாங்களா? கண்டிப்பாக. இந்த ஹாப்பர் பாக்ஸை மட்டும் கழட்டிட்டு நம்ம இந்த 5 வெதை பாக்ஸையும் கழட்டிட்டு நம்ம இது மேலே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனே பண்ணி வைக்கலாம். ஒரு வாட்டர் வாஷ் மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி, ஏன்னா காடில் ஓடுது கண்டிப்பாக தூசியாகவும் புழுதி எல்லாமே இருக்கும். அதை க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி அடிக்கலாம். இதில் எதுவும் எலக்ட்ரானிக் எந்த மாதிரி ஒரு பொருளும் கிடையாது. ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது தான். ஆயில் நம்ம திருப்பி செயினை வந்து யூஸ் பண்ணுறப்ப லைட்டாக ஆயில் போட்டு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். இயந்திரம் வாங்குறாங்க ஒரு விவசாயி அப்படின்னா எத்தனை வருடங்கள் வாரண்டி எப்படி இருக்கு தரீங்க, எப்படி சர்வீஸ் பண்ணி தரீங்க? ஓகே, நம்ம ரோவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம மினிமம் 1 year வாரண்டி தராங்கண்ணா. எந்த மிஷின்ஸ் எடுத்தாலும் 1 year வாரண்டி. மேனுஃபேக்சரிங் டெஃபெக்ட்ஸ் எது இருந்தாலும் வந்து நம்ம வித்தின் த 1 year நீங்கள் வாங்கின ஒரு 10 daysக்குள்ளே வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்து செயின்ஸு அப்புறம் ஹாப்பர் வந்து பிளாஸ்டிக் காம்பனண்ட். அது வந்து இன் டிரான்ஸ்போர்ட்டில் எதுவும் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா வித்தின் ஒரு 5 days மிஷின் ரிசீவ் பண்ணி ஒரு 5 daysக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட் பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வர எந்த சர்வீஸாக இருந்தாலும் ஆன்ஃபீல்டு சர்வீஸ் நம்ம கொடுக்குறோம். அப்புறம் நீங்கள் வந்து ஃபுல் மிஷின் சர்வீஸ் பண்ணணும். இப்போ மோஸ்ட்லி ஜென்ரல் எடுத்துட்டிங்கன்னா எல்லோரும் வந்து 1 year 1.5 yearக்கு அப்புறம் இயர்லி சர்வீஸ் வந்து நம்மகிட்டே கொடுத்துக்குறாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேக் பண்ணி கம்பெனிக்கு அனுப்பிச்சிருவாங்க. நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ணி பழையபடி மிஷின் ஃபுல்லாக ரீஸ்டோரேஷன் மாதிரியே இருக்கும். அதை பண்ணி அப்படியே கொடுத்துருவோம். இப்போ டெலிவரின்னு வரும்போது உங்கள் நிறுவனம் கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த வீடியோ பார்ப்பாங்க, இந்தியா முழுக்க பார்ப்பாங்க. ஸோ விவசாயி இதை பார்த்து கேட்குறாருன்னா எந்தெந்த மெத்தட்லாம் முறைகள்லாம் மிஷின் அவங்களுக்கு அனுப்புவீங்க, வந்து வாங்கிட்டு போங்களா, இல்லை கொரியர் அனுப்பிச்சிருவீங்களா, எப்படி போய் செட்டப் பண்ணி ஓட்டி கொடுத்து அவங்களுக்கு டெமோ காட்டுவீங்க? ஆமாங்கண்ணா. இப்போ நம்ம ரோவரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபேக்ட்ரி வந்து சென்டர் ஆஃப் தி கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து எங்கே வேணாலும் பண்ணுறோம். நம்ம எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து ஸ்ரீலங்கா பக்கத்தில் நேபாள், பூட்டான், இப்போ இங்கே எல்லா இடத்துக்குமே நம்ம எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. யூஎஸ், ஆஃப்ரிக்கா சைட்ஸும் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம். சேம் மிஷின்ஸ் தான், அதுக்கு தனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ளேருந்து எங்கேருந்து ஆர்டர் பண்ணிங்கனாலும் நீங்கள் பை ஃபோன் மூலமாகவோ நீங்கள் இப்போ கீழே வர நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ஆர்டர் எடுத்துக்குவாங்க. நீங்கள் வெப்சைட் மூலமாகவோ நீங்கள் என்கொயரி போடலாம். உங்களுக்கு எம்எஸ்எஸ், விஆர்எல் இப்போ நார்த்துன்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து நம்ம எங்கெங்கே சப்ளை பண்ணுறோன்னா ஜெய்ப்பூர், அப்புறம் உத்தரகண்ட் சைடு, மேலே ஹிமாச்சல் சைட்ஸு, அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஏரியா எல்லாமே கவர் ஆகிருக்கும். இங்கே எடுத்துட்டிங்கன்னா நம்ம சவுத் எடுத்துட்டிங்கன்னா தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அப்புறம் கேரளா, இப்போ தமிழ்நாடு, இங்கே எல்லா பக்கம் சப்ளை பண்ணுறோம். இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா எந்த மிஷின் இருந்தாலும் சரி, அதாவது இந்த மாஸ் எபோவ் 10 mm மிஷின் இருக்குது இல்லைங்களா, அந்த கடலை போடுறது, மக்காச்சோளம் போடுறது, அந்த மிஷின் எது இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எம்எஸ்எஸ் அது மாதிரியான உங்களுக்கு ஃபேமஸான உங்கள் நியரஸ்ட்டு லாரி சர்வீஸ் இருந்து பார்சல் சர்வீஸ் இருந்து அதில் போட்டுடுறோம். அப்புறம் உங்களுக்கு பஸ்ஸில் கூட சர்வீஸ் கொடுக்குறோம். இப்போ கொடைக்கானல் எடுத்துட்டிங்கன்னா வந்து ரீச்சபிலிட்டி டைம் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்குது. நீங்கள் மற்ற லாரி சர்வீஸோட பஸ்ஸில் கூட நம்ம போட முடியுது. இப்போ பஸ்ஸில் காலையில் 10 மணிக்கு போட்டால் சாயங்காலம் 4 மணிக்கு எடுத்துக்கிற மாதிரி, ஊட்டி இந்த மாதிரி நியரஸ்ட்டு வித்தின் ஒரு 100 kilometers அப்படிங்கும்போது பஸ் ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது நமக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து கீழே வந்து ஓடிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாவே நீங்கள் ஈஸியாக மிஷின் ஆர்டர் பண்ணிக்க முடியும். யூடியூப் சேனல்ஸில் போனீங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இப்போ மிஷினை பற்றி எப்படி அசம்பிள் பண்ணணும், மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கஸ்டமரோட ஃபீட்பேக்கு, அது மாதிரியான விஷயங்கள். இப்போ புதுசாக மெஷினில் வந்து சின்ன எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இது மாதிரியான உங்களுக்கு வீடியோ அதோட இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது, அதில் போகலாம். முக்கியமாக இன்னொன்று நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுனால உள்ள போனீங்கன்னா கேட்லாக்ஸ் இருக்கும். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உள்ளேயே வந்து வாட்ஸ்அப்பில் போயிடும். அது மூலமாக நீங்கள் நம்மளை கஸ்டமர் ரெப்ரசன்டேட்டிவ் கான்டாக்ட் பண்ணி மிஷின் ஆர்டர் போடுறது, மிஷினை பற்றி என்கொயரிஸ் எது இருந்தாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ் என்ன டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட் www.roverindia.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதிர்கால திட்டம் இருக்கும். இப்போ கரண்ட்டாக இன்னும் ஃபார்மர் இருந்து என்னென்னலாம் உங்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வருது, இன்னும் இந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுங்கள், அந்த மாதிரி என்னென்னலாம் வருது, என்னென்ன கரண்ட்டாக R&D பண்ணிகிட்டு இருக்கீங்க, எதிர்காலத்தில் ரோவர் இந்தியாவில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் எதிர்பார்க்கலாம்? ரோவர் இந்தியாவோட மெயின் எய்மே வந்து த்ரூ அவுட் த சைக்கிள் வந்து மிஷின்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. நம்ம இந்தியன் ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு த்ரூ அவுட் த சைக்கிள் ஒரு கிராப் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ கேரட்னு எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரம் பெட் மேக்கிங்லேருந்து ஹார்வெஸ்டிங் வரைக்கும் த்ரூ அவுட் த சைக்கிள் வந்து எங்கெங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஹியூமன்ஸோட அந்த எஃபர்ட்டை குறைச்சி அந்த ஃபார்மிங்கை வந்து அட்ராக்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம ரோவர் இந்தியாவோட எய்மே. அதை நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் பண்ண முடியும் பண்ணிட்டுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மேனுவல் மிஷின்ஸ். நம்ம ஃபார்மர்லேருந்து வர மேஜர்
ஃபர்தரான ரெக்வஸ்ட் வந்து இதில் ஒரு நீங்கள் மோட்டர் ஃபிட் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன இன்ஜின் ஃபிட் பண்ணி பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் வந்து நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனாலையும் அந்த ஒரு எய்மும் நம்மகிட்ட இருக்குது நம்ம ரோவர் இந்தியாவில். அதனால் வந்து நம்ம இது வந்து நெக்ஸ்ட்டு 2024 அக்ரி இன்டெக் கோயம்புத்தூர் 2024 வந்து ஆல் த மெஷின்ஸ் எல்லா மெஷினுமே சேம் மாடல்ஸ். இதே வந்து நீங்கள் அப்படியே பேட்டரி ஆப்ரேட்டட் மாடல்ஸும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்மகிட்ட இருந்து. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷினில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ வாங்குற எல்லா ஃபார்மருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த மெஷின்ஸை வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ராக்கெட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்ப்ராக்கெட் மாற்றினீங்கன்னா வந்து ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் இருக்குது. எல்லோரும் வந்து வாங்கிட்டு பயந்துட்டு வந்து ஏதாச்சும் மாற்றின ஏதாச்சும் ஆயிருமோ அந்த பயத்திலே வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த ஸ்ட்ரகிள் வந்து ஒரு 80% ஆஃப் ஃபார்மர்ஸ் இருக்குது. ஒரு 20% ஆஃப் ஃபார்மர்ஸ் தான் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுறாங்க மெஷின்ஸை. சீட்ஸ் வந்து அதே மாதிரி தான். நீங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சீட்ஸு, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரோலர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் போட முடியும். ஆனால் இப்போ அதையெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து ஸ்பேசிங்கை வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து ஃபோன் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒன் டைம் வந்து ஃபீல்டை ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இவ்வளோ சீட் இருந்தால் போதும், நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது வந்து நீங்கள் 1/2 கிலோ வாங்கினா போதும் இந்த ஃபீல்டுக்கு அப்படிங்கிற அளவுக்கு IoT லிங்க்டு மெஷின்ஸ் வந்து வரப்போகுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 3 யங்ஸ்டர்ஸும் விவசாயம் சார்ந்த ஒரு தொழில், விவசாயிகள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சி அதை எவ்வளோ நடைமுறை சிக்கல் இருந்தாலும் விவசாயிகளை கொண்டு வந்து சேர்த்தது இப்போ எத்தனையோ 1000 விவசாயிகளை யூஸ் பண்ணுற பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு 2 வருடம் கழிச்சு ரோவர் இந்தியா அடுத்த கட்டம் என்னென்ன வந்திருக்கிறீங்க, எத்தனை இயந்திரங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்களால் எத்தனை விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு 2 வருடம் கழிச்சு திரும்ப உங்களை சந்திக்கணும் ஆர்வமாக இருக்குது. உங்கள் 3 பேரோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி திரு ஜான் அண்ட் லோகு ஜெயா. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி.